மேலும் ஒரு முக்கிய செய்தி, இடதுசாரிகள் குறித்து கணக்கெடுக்க உத்தரவிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பே சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். இடதுசாரிகள் குறித்து கணக்கெடுக்க உத்தரவிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பே சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். இடதுசாரிகள் குறித்து கணக்கெடுக்க உத்தரவிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பே சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. பிரேமி வணக்கம், முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம் கேஸ்ரீ. இடதுசாரி இயக்கங்களை ஒடுக்கும் நோக்கில் செயல்பட்ட தலைமைச் செயலாளர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாக இடதுசாரி இயக்கங்கள் மற்றும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பினரின் போராட்டத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் பங்கேற்பதை தடுப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இது திட்டமிட்டு இடதுசாரி அமைப்புகளை குறிவைக்கிற செயல் என்கிற முறையில் எங்களது கண்டனத்தை தெரியப்படுத்துகிறோம் என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசின் அதிகார கட்டமைப்பில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் தலைமைச் செயலாளர் எடுக்கும் முடிவு அரசின் முடிவாகவே கருதப்படும் எனவும் இது குறித்து தாங்கள் விளக்கம் அளிப்பது அவசியம் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் வட்டாட்சியர் உட்பட தவறு இழைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் பங்கேற்ற கூட்டத்தின் முடிவு ரத்து செய்யப்பட்டு அந்த சுற்றறிக்கை முழுமையாக திரும்ப பெறப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.